பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பல்வேறு கோவில்களிலும் பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்து சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடிகளுடன் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடிகளுடன் குவிந்து வருகின்றனர். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முகமது ரியாஸ். வணக்கம் முகமது ரியாஸ், இது குறித்த கூடுதல் விவரம். ஜனனி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தம் காவடிகள் எடுத்தவாறு பழனியில் குவிந்து வருகின்றனர். அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா களை கட்டியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழா முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. மலை அடிவார கிரிவல பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, கரூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் காவடி ஏந்தியவாறு பாத யாத்திரையை பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனாக செலுத்துவதற்காக தீர்த்த காவடி, மயில் காவடி மற்றும் மலர் காவடி, அரோகரா கோஷங்களோடு கிரிவல பாதையில் வந்த வண்ணம் உள்ளனர். வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் முருகப்பெருமானை குளிர்விப்பதற்காக கொடுமுடியில் உள்ளிட்ட புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வருகின்றனர். இன்று காலை தீர்த்தவாறு எழுந்து இன்று சற்று நேரத்தில் மிதுனம் லக்கணத்தில் திருத்தேரில் எழுந்தரில் உள்ள முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை தேரில் ஏற உள்ளனர். இன்று மாலை 4:30 மணிக்கு மேல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து 4 ரத வீதிகள் வழியாக தேரை இழுக்க உள்ளனர். நேற்று மாலை வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகமும், அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை கிரிவல பாதையில் எழுந்தருளினார். பக்தருக்கு அருள்பாலித்தார். இன்று தேரோட்டம் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கிரிவல பாதையில் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவிலில் விரைவாக சாமி தரிசனம் செய்ய பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். மேலும் மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் கூட்டம் நெரிசலை தவிர்க்கும் விதமாக 500 பக்தர்களாக யானைப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு படிப்பாதை வழியாக இறங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனனி, முகமது ரியாஸ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.